ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் எனக்கு தரும் ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய கனிவான நல்ல வார்த்தைகளுக்கும் நெஞ்சம் நிறை நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த திருநீற்று புதனன்று நான் வெளியிட்ட இந்த வலைவொலிவு பதிவிலே ஏறக்குறைய 4500 பேர் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னிடத்திலே தொலைபேசி வாயிலாகவும் தெரிவித்திருக்கிறீர்கள். எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் கேளுங்கள், பலன் பெறுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நல்லது. இன்று நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறு வாசகங்களுக்குரிய சிந்தனையை பார்க்கலாம். நாம் தவக்காலத்தை தொடங்கி இருக்கிறோம். தவக்காலம் ஒரு பயணம். தவக்காலம் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை நோக்கிய ஒரு நீண்ட பயணம். 40 தவ நாட்கள் மற்றும் 7 ஞாயிறுகளை கொண்ட ஒரு அழகான பயணம். இந்த பயணம் நம்மை சிந்திக்க, நம்மை இறைவேண்டல் புரிய, நம்மை பரிகாரம் செய்ய, நம்மை நன்கு அந்த பெருவிழாவுக்கு தயாரிக்க அழைப்பு விடுக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த நாளிலே இறைவேண்டலும் நோன்பும் நமக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த ஞாயிறு வாசகங்கள் நம்மை செம்மைப்படுத்துகின்றன, பக்குவப்படுத்துகின்றன, ஆண்டவருடைய சீடராக வாழ நம்மை அறைகூவல் விடுக்கின்றன. இன்றைய ஞாயிறுக்குரிய வாசகங்களை முதலில் நாம் பார்த்து விடலாம். முதல் வாசகம் இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம் 4 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். இந்த வசனங்கள் இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை அறிக்கை என்று அழைக்கப்படுகிற பகுதியிலிருந்து வருகிறது. மேலும் இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 23, யோசுவா 24 1 முதல் 3 முடிய, நெகேமியா 9 7 முதல் 25 முடிய உள்ள பகுதிகளும் விசுவாச அறிக்கை என்று அழைக்கப்படுகின்றன. அந்த வரிசையில் இந்த இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 4 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள் இஸ்ரேல் மக்களுடைய விசுவாச அறிக்கை அல்லது நம்பிக்கை அறிக்கை ஆகும். இஸ்ரேல் மக்கள் ஒரு தூசிலிருந்து உருவானவர்கள் என்று தங்களுடைய தன்னிலை விளக்கத்தை அவர்கள் இதில் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுண்ணா துயரத்தை வாழ்வில் அனுபவித்தவர்கள். ஆனால் இறைவன் அவர்களுக்கு உதவிட வந்தார். அந்த இறைவனுக்கு அவர்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே அவர்கள் தங்கள் விளைச்சலின் அறுவடையை ஆண்டவருக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள். அவ்வாறு காணிக்கை செலுத்துகிற பொழுது அவர்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதனை அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்கனிகளை கொண்டு வந்துள்ளேன் என்று கடவுள் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுகிறார்கள். கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் அவர்களை எகிப்து நின்று புறப்படச் செய்தார். இப்படி நம்முடன் பயணிக்கின்ற, நம்மை வாழச் செய்கின்ற அந்த ஆண்டவர் திருமுன் நாம் நம்மை காணிக்கையாக்க வேண்டும். காணிக்கைகளால் அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அவரை நாம் போற்றி நன்றி சொல்ல வேண்டும் என்கிற மகத்தான கருத்தினை அது சொல்லுகிறது. கடவுள் மீட்பின் வரலாற்றில் செய்த வல்ல செயல்களை மறக்கக்கூடாது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்விலும் செய்திருக்கிற நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 13 முடிய உள்ள வசனங்கள். இந்த வசனங்கள் இயேசு ஆண்டவர் என்பதனை உறக்கச் சொல்ல அழைக்கின்றன. உள்ளத்தாலும் உதட்டாலும் அவரை ஆண்டவர் என்று நாம் பறைசாற்ற வேண்டும். நம்முடைய நம்பிக்கையின் மூலைக்கல்லாக இயேசு இருக்கிறார். ஆகவே அந்த இயேசு யார் என்பதனை நாம் கண்டுகொண்டு அதை உள்ளத்திலிருந்து அனுபவித்து அதை நாம் பிரகடனப்படுத்த இது அழைக்கிறது. இதில் வரக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்கள். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில்
உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஆகவே வார்த்தை நமக்கு மிக அருகில் உள்ளது. வார்த்தை கடவுள், கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய வழி நடத்துதல், கடவுளுடைய வாக்குறுதி, அது நம்மோடு இருக்கிறது. இந்த வாழ்க்கை பயணத்திலே இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இரக்கமும் வெற்றியும் தோல்வியும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஆகவே இந்த வாழ்க்கையிலே எதுவரினும் ஆண்டவர் உடன் இருக்கிறார், ஆண்டவர் வெற்றி தருவார் என்கிற நம்பிக்கையிலே நாம் பயணிக்க இன்றைய 2ஆம் வாசகம் அழைக்கிறது. இயேசுவை இதயத்தில் ஆண்டவராக நாம் மீண்டும் உறுதி செய்வோம். அவரே நம் மீட்பர், அவரே நம்முடைய இல்லத்தின் தலைவராக ஆளுகை செய்யட்டும். இன்றைய நற்செய்தி மிகவும் சுவையானது. தவக்காலத்தின் முதல் ஞாயிறு எப்பொழுதும் இயேசு சோதிக்கப்படுகிற நிகழ்ச்சி நமக்கு நற்செய்தியாக தரப்படுகிறது. ஆகவே இயேசு சோதிக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியை இந்த 3ஆம் ஆண்டு நாம் லூக்கா நற்செய்தியிலிருந்து பெறுகிறோம். இந்த பகுதியை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதன் வாசிக்கிற பொழுது நேரம் அதிகமாகி விடுகிறது. ஆனால் வார்த்தை நாம் வாசித்தால்தான் இதனுடைய பொருள் மிக நன்றாக புரியும். நல்லது. இதனுடைய பின்னணியை பாருங்கள். இயேசு யோர்தான் ஆற்றுக்கு வருகிறார். யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு யோவான் கையினால் திருநீராட்டு அவர் பெறுகிறார். அப்பொழுது வானம் திறக்கிறது. 400 ஆண்டு மௌனத்தை கலைத்து கொண்டு இயேசு எடுத்திருக்கிற இந்த முடிவு சரி என்று விண்ணகத்தந்தை அவரை அங்கீகரிக்கிறார். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து அவருடைய அந்த செயலை அவர் அங்கீகாரம் செய்கிறார். அதைத் தொடர்ந்து இயேசுடைய மூதாதையர் பட்டியல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசு யார்? இயேசு இறைமகன், இயேசு மானிட மகன் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இப்பொழுது இயேசு இந்த திருமுழுக்குக்கு பிறகு இயேசு யார் என்கிற இந்த அறிமுகத்தை தன்னுடைய வாசகர்களுக்கு லூக்கா விளக்கிய பிறகு அவர் இயேசு பொது வாழ்க்கை பணிக்கு வருகிறார். இயேசுனுடைய பொது வாழ்க்கை பணி தூய ஆவியாரால் தொடங்குகிறது. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கெங்கெல்லாம் புதுமை இருக்கும், அங்கெங்கெல்லாம் புதியன இருக்கும், அங்கெங்கெல்லாம் புதிய ஆற்றல் இருக்கும். நாம் மீட்பின் வரலாற்றிலே பார்க்கிறோம். உருவமற்றது வெறுமற்றதுமாய் தண்ணீர் இருந்தது. ஆவியானவர் அசைவாடினார். ஒழுங்கும் அழகும் நேர்த்தியும் வடிவும் கொண்டதாய் இந்த உலகம் மாறிற்று. மனிதன் மீது உயிர் மூச்சை ஆண்டவர் ஊதினார். களிமண் உயிர் பெற்று அவன் மனிதனாய் எழும்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர்கள் மீது, அரசர்கள் மீது மற்றும் குருக்கள் மீது, ஆலயத்தின் மீது, ஆலய பொருட்களின் மீது ஆவியானவரை அசைவாடச் செய்கிற பொழுது அவையெல்லாம் புதியன ஆகிவிடுகின்றன. ஆகவே ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் புதியன இருக்கும். இயேசுவனுடைய பிறப்பிலும் அப்படித்தான். மரியாள் ஒரு சாதாரண பெண்மணி. ஆவியானவர் அவர் மீது மேவினார். அவர் கணவன் துணை இல்லாமலே வயிற்றில் கருவை தாங்கினார். ஆவியானவர் அவரை மேவினார். உருவமில்லாத அருவமான கடவுள் வார்த்தையானவர் உருவம் கொண்டு ஒரு ஏழையாய், குழந்தையாய், மனிதராய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். எவ்வளவு பெரிய விந்தை அது! அப்படி புதியன செய்கிற பேராற்றல் மிகுந்த ஆவியானவர் இப்பொழுது இயேசுவை ஆட்கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆவியால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்வு. ஆவியானவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியோ தோல்வியோ ஏற்றமோ இரக்கமோ எதுவரினும் ஆவியானவர் உடன் இருப்பாரே என்றால் நாம் சோதனைகளில் வெற்றி கொள்வோம். அதைத்தான் இங்கே ஒரு முறைக்கு இருமுறை லூக்கா நற்செய்தியாளர் அழகுபட பதிவு செய்கிறார். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு அவர் திரும்பினார். பின்னர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். ரொம்ப அழகாக அந்த பகுதி செல்லுகிறது. இயேசு இப்பொழுது பாலை நிலத்தில் இருக்கிறார். இயேசு 40 நாட்கள் பாலை நிலத்தில் செலவழிப்பார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாகி பாலும் தேனும் புளியும் கானான் நாட்டுக்கு நுழையும் முன்பாக 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த பாலை நில அனுபவத்தை உருவகப்படுத்துவது போல, அந்த 40 ஆண்டுகளை சுருக்கி சொல்வது போல 40 நாட்கள் இயேசு இங்கே பாலை நிலத்தில் இருக்கிறார் என சொல்லப்படுகிறது. பாலை நிலம் என்பது a time of preparation. அது ஒரு தயாரிப்பின் காலம். அது நம்மை தயாரிக்கின்ற ஒரு அருமையான காலம். நாம் நம்முடைய பரபரப்புகளுக்கு மத்தியிலே ஒரு அமைதியான, ஒரு ஒதுக்கமான இடத்தை தேடி சென்று அங்கே அமர்ந்து நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆவியின் துணையோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அங்கே இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணித்தார்கள்.
நாம் இவ்வாறு ஒரு தனிமையில் அமைதியில் நாம் இருப்பது ஆண்டோடைய உயிர்ப்பு பெருவிழாவை தகுந்த முறையில் கொண்டாடுவதற்கு என்பதனை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். பாலை நிலம் என்பது எப்பொழுதுமே நமக்கு சவால்களை சொல்லுவது, அதே நேரத்தில் ஒரு சாலிட்யூட், ஒரு தனிமை, ஒரு ஏகாந்தம், ஒரு அமைதி, ஒரு அடக்கம், அதை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு வார்த்தையாக அது அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாலை நிலத்திலே ஆண்டவர் இயேசு இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். அங்கே 40 நாட்கள் அவர் உண்ணா நோன்பிருந்தார் என்கிற செய்தி நாம் பார்க்கின்றோம். 40 நாட்கள், 40 குறித்து கடந்த உரையிலே நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஆக இயேசு முழுமையான ஒரு காலம் அவர் நோன்பிருந்து இறை வேண்டினார். அன்புமிக்கவர்களே, நம்மால் ஒருவேளை உணவை ஒதுக்கிவிட்டு நாம் சும்மா இருக்க முடியவில்லை, பசிக்குகிறது. ஒரு நாள் முழுவதும் இருப்போமே என்றால் மயங்கி விழுகிறோம். ஆனால் நோன்பு இருத்தல் என்பது ஒரு கலை, இட்ஸ் அன் ஆர்ட். அதை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் நம்மால் நோன்பு இருக்கவே முடியாது. இன்னைக்கு நோன்பு இருப்பது ரொம்ப வாடிக்கையாக அல்லது அது மிகவும் குறைந்து அரிதாகி போய்விட்டது. நாம் நோன்பு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் மறை மாவட்டத்தில் அமல்ராஜ் என்று ஒரு அருட்தந்தை இருந்தார். நினைவில் வாழும் அந்த அருட்தந்தை ஒரு அருங்கொடை பணியாளர். அவர் மிகுந்த ஆற்றலோடு அவர் இந்த தன்னுடைய வாழ்க்கையிலே பணியாற்றியவர். அவர் இங்கிருந்து ரிஷிகேஷுக்கு இமயமலைக்கு நடந்தே சென்றவர். அங்கே ஒரு ஆசிரமத்திலே ஒரு குகையிலே அவர் 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி உடலை வருத்தி ஒருக்கி அவர் உள்ளே உட்கார்ந்தவர். ஆனால் 8 நாட்களுக்கு பிறகு அவர் மயங்கி போனார். அவரை கண்டுபிடித்து அந்த ஆசிரமவாசிகள் மருத்துவமனையில் சேர்த்து அவரை பிழைக்க வைத்தார்கள். அவர் காணாமல் போய்விட்டார், செத்து போய்விட்டார் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் அங்கிருந்து எங்களுக்கு வந்த டெலகிராம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. அவருக்கு மருத்துவ செலவுக்கு பணத்தை அனுப்பி அவரை வரை சொன்னோம். 2 மாதங்கள் கழித்து அவர் வந்தார். நான் அப்பொழுது இடத்திலே உரையாடினேன், ஏன் தந்தை அவர்களை இப்படி போய் ஒரு தற்கொலைக்கு முயற்சி செய்தீர்கள் என்று. தற்கொலை முயற்சி அல்ல, நான் நோன்பிருந்து ஆற்றல் பெற நான் விரும்பினேன். 8 நாட்களுக்கு என்னால் தாங்க முடியவில்லை. அவர் ஒரு பெரிய புனிதராக வாழ்ந்தவர். அவராலே 8 நாட்கள் தாங்க முடியவில்லை என்றால் நாம் 40 நாட்கள் எப்படி தாங்க போகிறோம் நினைத்து பாருங்கள். நாம் இன்றைக்கு நோன்பு இருப்பதை மிகவும் குறைத்து விட்டோம். நோன்போடு கூடிய இறை வேண்டலுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆண்டவர் 40 நாட்கள் உண்ணாமலும் தண்ணீர் பருகாமலும் அவர் நோன்பிருந்தார். இட்ஸ் அன் ஆர்ட். விளையாடுவது ஒரு கலை, வரைவது ஒரு கலை, பாடுவது ஒரு கலை, எழுதுவது ஒரு கலை, பேசுவது ஒரு கலை. அதை போல நோன்பிருப்பது ஒரு கலை. அந்த கலை இன்றைக்கு மறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். ஒருவேளை உணவை தவிர்த்து, பிறகு 2 வேளைகள் உணவை தவிர்த்து, பிறகு ஒரு நாள் முழுவதும் உணவை தவிர்த்து இவ்வாறு பயிற்றுவிக்க வேண்டும். குடல் அப்படியே சுருங்கிவிடும். எடுத்த எடுப்பிலே போய் நோன்பை முடிக்கிற பொழுது நாம் வாங்க பிரியாணி சாப்பிட முடியாது. மற்ற சகோதரர்களை பாருங்கள், அவர்கள் கஞ்சி வைத்து குடிக்கிறார்கள். அதுதான் அந்த நோன்பை முடிப்பதற்கான சரியான ஒரு பயிற்சி. ஆகவே நோன்பு நாம் இருக்க முடியும். இன்றைக்கு மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நோன்பு இருக்கின்ற கலைகள் எல்லாம் நமக்கு யூடியூப்பில் நிறைய கிடைக்கின்றன. எனக்கு ஒரு அருட்தந்தையை தெரியும். அவர் ஆண்டிற்கு 2 முறை 15 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் அவர் இருக்கிறார். ஆகவே இருக்க முடியும். நாம் மன திண்மையோடு அதில் இருந்து ஒரு ஆன்மீக பயிற்சி, உடலை ஒடுக்குகிற ஒரு ஆன்மீக பயிற்சியை நாம் பெறுதல் வேண்டும். இது ஏதோ வெறும் அடையாளமாக மட்டுமல்ல, இது யதார்த்தமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பயிற்சியை கிறிஸ்தவர்களாகிய நாம் மேற்கொள்வோம். வாரந்தோறும் அல்லது மாதம் தோறும் அல்லது இப்படிப்பட்ட தவக்காலத்திலே சிறப்பான விதத்திலே அதனை நாம் மேற்கொள்வோமாக. அடுத்து இங்கே நாம் பார்க்கிறோம், அலகையினால் இயேசு சோதிக்கப்படுகிறார் என்கிற ஒரு குறிப்பு வருகிறது. படைப்பின் தொடக்கத்திலேயே அலகையை பற்றிய செய்திகள் வருகின்றன. ஆதாம் ஏவாளை அலகையானவன் ஏமாற்றினான் என்று நாம் பார்க்கிறோம். அலகையானவனுடைய பிறப்பித்தலை குறித்து நாம் எசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பார்க்கிறோம். வசனம் 12, வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. இந்த வார்த்தை தான் லூசிஃபர் என்று லத்தீனிலிருந்து ஆங்கிலத்தில் ஒலிபெயர்க்கிறார்கள். ஆகவே அவன் எப்படிப்பட்டவன்? நான் விண்ணகத்திற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உள்ளத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன், வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன், மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உள்ளத்தில் உரைத்தாயே. பிசாசுக்கு கடவுளை விழத்தாட்டி அவருக்கு மேலாக
அவன் ஆளுகை செய்ய வேண்டும், அவன்தான் பெரியவன் என்பதை காட்ட வேண்டும். அதுதான் அவனுடைய அடிப்படை நோக்கம். இதைத்தான் அவன் பல விதங்களிலே அவன் சோதிக்கிறவன். ஆதி பெற்றோர் தொடங்கி மீட்பின் வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே எத்தனையோ ஜாம்பவான்களை, ஞானிகளை, அரசர்களை, இறைவாக்கினர்களை, பெரியவர்களை எல்லாம் அவன் விழத்தாட்டி இருக்கிறான். யோபு கதை அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே அவன் எல்லாரையும் சோதிப்பான். இப்பொழுது இங்கே பார்க்கிறோம், கடவுளுடைய மகன், இறை மகன். அவன் வைக்கிற முதல் குற்றச்சாட்டே அதுதான் பாருங்கள். நீர் இறைமகன் என்றால், அதான் அங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அவர் இறைமகன் பிசாசுக்கு தெரியும், ஆனா நீர் இறைமகன் என்றால் அதுதான் குற்றச்சாட்டு. அப்போ கடவுளே மனிதனாக வந்திருக்கிறார். இப்ப அவரை சோதிச்சு ஜெயிச்சிட்டோம்னா பிசாசு பெருசு. ஆகவே சாத்தான் அவனை சோதிக்க வருகிறான். நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே, ஆன்மீக போராட்டத்திலே இந்த பிசாசு அப்படிங்கிறது ஒரு உருவகம். அது நன்மைக்கும் தீமைக்குமான, உண்மைக்கும் பொய்மைக்குமான ஒரு உருவகம். அது நம்மை சோதிக்கிறது, நம்மை விழத்தாட்டுகிறது. நாம் நன்மையின் பால், உண்மையின் பால் நிற்காமல் இருக்க நம்மை கீழே விழச் செய்கிறது. ஒளியின் பக்கமாக இருக்காமல் இருளுக்குள் தள்ளுகிறது. நாம் வலிமை வாய்ந்தவர்களாக இருக்காமல் வலிமை குன்றியவர்களாக, பலவீனர்களாக நம்மை அது மாற்றுகிறது. அப்படிப்பட்ட அந்த தீயோன் ஆண்டவரை சோதித்தான். கடவுளுடைய மகனே வந்திருக்கிறான், அவன் விட்டு கொடுப்பானா? இவரை ஜெயித்து விட்டால் அவனுக்கு பெரிய வெற்றி. ஆகவே அவன் இயேசுவை சோதிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே 3 சோதனைகள், முக்கா 3 என்று சொல்வார்கள், 3 முழுமை. இயேசுவை அவன் முழுமையாக சோதிக்கிறான். அவன் முதல் சோதனை என்ன நாம் பார்க்கிறோம். இயேசு 40 நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமல் இருக்கிறார். இப்பொழுது அவர் தன்னுடைய நோன்பை அவர் முடிக்கிறார். இப்பொழுது அவருக்கு பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது. அவர் மனித பலவீனத்திலே இருக்கிறார். அது மனிதன் ஒரு எப்படி இருக்கிற, எவ்வளவு பலவீனமாக இருக்கிறான் என்பதை இது காட்டுகிறது. இயேசு எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்பதனை அது நமக்கு அழகுபட காட்டுகிறது. மனிதத்தினுடைய பலவீனத்தையும் அது நமக்கு காட்டுகிறது. அப்படிப்பட்ட இயேசுவிடத்திலே அவன் வந்து, நீர் இறைமகன் என்றால், அழகா சொல்கிறான் பாருங்கள், இந்த கல்லை அப்பமாகும்படி கட்டளையிடும். பசி வந்தால் 10 பறந்து போகும். ஆண்டவர் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது, என்ன ஆண்டவரே, என்ன பசியா இருக்குதா, தாகமா இருக்குதா? நீர் இறைமகன் தானே, அப்படின்னா அந்த கல் அப்பமாக்கி சாப்பிடலாமே அப்படிங்கிறான். அது நல்ல யோசனையாத்தான் நமக்கு தெரிகிறது. நாமளா இருந்தா எடுத்து, ஆமா சரி எனக்கு பசி வந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஞாபகத்துக்கே வரல, அச்சா சாரி தேங்க்யூ என்று சொல்லி நாம் எடுத்து கல்லை உண்டிருப்போம். அது வயிற்றுல போய் அது வந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த சோதனையில் விழவில்லை. சாத்தான் என்ன சோதிக்கிறான், அந்த சோதனையின் கருத்தை நீங்கள் பாருங்கள். அவர் ஒரு புதுமையை தனக்காக செய்ய வேண்டும். அவர் புதுமையை கடவுளுடைய கீழ்ப்படிதலுக்காக, மக்களுக்காக, மீட்புக்காக அல்லாமல் தனக்காக வாழ வேண்டும். இதுதான் அந்த நான், எனது, தனது. அதுதான் ஆன்மீகத்தினுடைய அடி போராட்டம். சாத்தான் நமக்குள் வைக்கிற சோதனை அதுதான். அவன் அதைத்தான் இயேசுக்குள் வைக்கிறான். நீர் இறைமகன் என்றால், உமக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கிறான். அப்படின்னா இதை செஞ்சு காட்டு அப்படிங்கிறான். இதை சாப்பிட்டுக்காம பாத்தியா என்ன சுயநலம் பிடிச்ச ஆளு, அவனுக்குனே புதுமை செஞ்சுக்கிட்டான், 40 நாள் இருந்து என்ன புண்ணியம் என்று அடுத்தால் அவன் புரளி கிளப்பியிருப்பான். ஆண்டவர் இயேசு அந்த சோதனையில் அவர் விழவில்லை என்பதனை நாம் அழகுபட பார்க்கிறோம். இந்த சோதனையானது நமக்கு நல்ல படிப்பினைகளை அழகுபெற கற்றுத்தருகிறது. அதனை நாம் வாழ்க்கையிலே உணர்தல் வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்த சோதனை சொல்லுகிற செய்தி என்ன என்றால், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிசாசு, சாத்தான் அங்கே அழகையானவன் என்ன செய்கிறான், கடவுள் இப்படி சொன்னாரா என்று ஒரு குழப்புவான். அதே குழப்பம்தான் இங்க, நீர் இறைமகனா என்று ஒரு குழப்பத்தை அவன் குழப்புகிறான். ஆகவே ஆண்டவர் அந்த சோதனையிலே அவர் இறை வார்த்தையை மேற்கோள் காட்டுகிறார். இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாலைவனத்திலே இப்படி அவர்கள் பசியாய் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்து உணவளித்தார். ஆகவே அந்த வசனத்தை அவர் சொல்கிறார், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல என எழுதியுள்ளதே என்று அவர் சொல்லுகிறார். கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர் என்பது முழு வாக்கியம். அதனால் வாழ்வதில்லை, அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று அவர் இங்கே ஒரு பகுதியை மேற்கோள் காட்டுகிறார். அடுத்து 2வது சோதனைக்கு நாம் வருகிறோம். 2வது சோதனை அதிகாரத்தை பற்றியது, புகழ்ச்சியை பற்றியது, பதவியை பற்றியது. அங்கே என்ன சோதனை, அவர் அழகை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம்,
இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன், ஏனென்றால் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. யோவான் நற்செய்தியிலே ஆசிரியர் சொல்லுவார், அவன் பொய்யன், அவன் திருடன், அவன் சரியான பொய்யன். இந்த இடத்துல அவன் பொய் சொல்லுகிறான். நமக்கு நன்றாக தெரியும். திருப்பாடல் 24 சொல்லுகிறது, வசனம் 1, விண்ணும் அதில் நிறைந்துள்ளவையும் மண்ணும் அதில் நிறைந்துள்ளவையும் ஆண்டவருடையவை. ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு ஆளுகைக்கு கீழே அனைத்தும் இருக்கின்றன. இவனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக, இவனிடத்தில் இருப்பதாக இவன் ஒரு புரட்டுகிறான். எப்பொழுதுமே சாத்தானுடைய வேலை உண்மையை அவன் சொல்லுவதில்லை, பொய்யை உண்மையை போல பேசிவிடுவது. நாம் மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இந்த வார்த்தை விளையாட்டுகள், அதில் நாம் பல நேரங்களிலே ஏமாந்து போய்விடுவோம். ஆண்டவர் இந்த சோதனையை அவர் வெல்லுகிறார். அவர் இறையாட்சியை அடைவதற்கு அவர் குறுக்கு வழியை தேடவில்லை. இப்படி சாத்தானை பிடிச்சு காலை பிடிச்சு உடனே இந்த உலகத்தின் அரசுகளை எல்லாம் வாங்கிவிட வேண்டும் என்று அவர் இங்கே நினைக்கவில்லை. ஆகவே அவர் இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி பதில் சொல்லுகிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக. ஆக அவர் சாத்தானுக்கு பணிய மறுக்கிறார். உண்மையான ஆராதனையை கடவுளுக்கு செலுத்த வேண்டும். கடவுளிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருடைய திருவுளம் அது பிற்காலத்தில் தெரியும். இயேசு சிலுவையில் அவர் தன்னை கையளிக்க வேண்டும் என்பதாகும். ஆகவே அந்த குறுக்கு வழியை இயேசு விரும்பவில்லை. 3வது சோதனை நாம் பார்க்கிறோம். அது என்ன? அவரை எருசலேமில் உள்ள கோவிலுக்கு அழைத்து செல்லுகிறான். இப்பொழுது அவன் ஒரு திருப்பாடலை மேற்கோள் காட்டுகிறான். எதற்காக? இயேசு சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு சோதனையிலும் இறைவார்த்தையின் துணை கொண்டு, வாக்குறுதிகளின் ஆற்றல் கொண்டு அவர் சோதனையை வெல்லுகிறார். முதல்ல பாருங்கள், என மறைநூலில் எழுதியுள்ளதே அப்படின்னு சொல்லுகிறார். 2வது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், என்று மறைநூலில் எழுதியுள்ளதே. அவர் தெரிஞ்சு போச்சு, இவர் ஸ்கிரிப்சர்ல பிஸ்தா, இவர் அடிக்க முடியாது, வா அவனை அதை வச்சே நான் இப்ப சாத்துறேன் என்று சொல்லி ஒரு திருப்பாடலை அவன் மேற்கோள் காட்டுகிறான். திருப்பாடல் 91 வசனம் 11, 12. ஆண்டவரே, உங்களுக்கு சங்கீதங்கள் தெரியுமா? தெரியும். சங்கீதம் 91 வசனம் 11, 12 சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படி தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் கைகளால் தாங்கிக் கொள்வார்கள். சரி, அப்ப இந்த வசனம் உண்மை, இந்த வசனம் ஆண்டவர் சொன்னது, இந்த வாக்குறுதி உண்மையா இருக்குன்னா நீங்க இங்கிருந்து கீழே குதிங்க, உங்களை தூதர்கள் அப்படியே லாலி லாலி பாடி தாங்கி அப்படியே கீழே கொண்டு போய் பஞ்சுமத்தில இறக்கி விட்டுருவாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இதை பார்க்குற எல்லாரும் நீங்க தான் இறைமகன், ஒரே நாள்ல உலகத்தில் நீங்க பிரபலமாயிருவீங்க என்று சொல்லி அவருக்கு ஆசை காட்டுகிறான். இங்கே ஒரு நுட்பமான சோதனை இருக்கிறது. இந்த வசனம் உண்மையா? உண்மை. அப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் கீழ்ப்படியணுமா வேண்டாமா? பணியணும். அப்போ அந்த வசனத்தை எப்படி மேற்கொள்றது? இங்கேதான் ஆண்டவர் அருமையான ஒரு படிப்பினையை கற்றுத்தருகிறார். ஹவு டு ரீட் பைபிள் அண்ட் ஹவு நாட் டு ரீட் பைபிள். விவிலியத்தை எப்படி படிக்க வேண்டும், விவிலியத்தை எப்படி படிக்கக்கூடாது, விவிலியத்தை எப்படி விளக்க வேண்டும், விவிலியத்தை எப்படி விளக்கக்கூடாது என்பதனை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். ஒற்றை வசனங்களை தனியாக சூழலை விட்டு பிரித்து நாம் எடுக்கிற பொழுது அதை அப்படியே பின்பற்றி விடக்கூடாது. பைபிளை விளக்குகிற முறை அது அல்ல. ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தால், ஒரு சூழலை இன்னொரு சூழலால், ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் செய்திருக்கிற இன்னொரு வல்ல செயலால் ஒப்பிட்டு பார்த்து நாம் வாக்குறுதிகளை உறுதி செய்ய வேண்டும். திருச்சபை கோட்பாடுகளை வகுக்கிற பொழுதும் ஒற்றை வசனங்களிலிருந்து கோட்பாடுகளை வகுக்காது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வசனங்கள், உறுதி செய்யப்பட்ட அந்த வாக்குறுதிகள், நிறைவேறுதல்கள், இவைகளை வைத்துத்தான் கோட்பாடுகளையே நாம் உருவாக்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் கையில பைபிளை தூக்கி கொண்டு இந்த பிசாசை போல விடுகிறார்கள். டபார்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க, பைபிளை எடுங்க, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை பாருங்க, அதுல யார் நோக்கி ஜெபிக்கிறா? இயேசு கடவுள் நோக்கி ஜெபிக்கிறார், இவரே அவர் நோக்கி ஜெபிச்சா எப்படி கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டக்க மாட்டாங்க கேட்பாங்க. ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாம அவன் சொல்ற கண்ணோட்டத்துல படிக்க ஆரம்பிச்சிருவோம். சாத்தான் சோதனை இதுதான். ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு சபைகளை உருவாக்குவது, கொள்கைகளை உருவாக்குவது, கோட்பாடுகளை உருவாக்குவது சாத்தானுடைய வேலை. ஏசு அப்படி பைபிள் படிக்க கூடாது என்று நமக்கு சொல்லுகிறார். ஆகவேதான் சொல்லுவார் பாருங்கள், என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது. முதல்ல இட் இஸ் ரிட்டர்ன், இட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன், இட் இஸ் எகைன் ரிட்டர்ன். ஒரு ஒரு கோட்பாட்டை நிக்கிறதுக்கு பைபிளை எப்படி ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார் பாருங்கள்.
ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்கள், வாக்குறுதிகளால், ஆண்டவருடைய வல்ல செயல்களால், வல்ல கரம், வல்ல புயல்களால் ஆண்டவர் வந்து செய்தார்னு ஃபர்ஸ்ட் ரீடிங்ல வாசிக்கிறோமே. இங்கு பாருங்க, அவ்வளவு அழகாக இது இருக்கிறது. அவ்வாறு என எழுதியுள்ளது, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே. இறைவார்த்தையை கொண்டே ஆண்டவர் சோதனையை வெல்லுகிறார். இன்றைக்கு இந்த நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிற படிப்பினைகள் அதுதான். இயேசு இறைமகன், இயேசு இரண்டாம் ஆதாம், இயேசு உண்மையான இஸ்ரேலர். நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தை ஆன்மீக போராட்டத்தில் பெருந்துணை புரிகிறது. இறை வார்த்தையை அறிய வேண்டும், முழுமையாக அறிய வேண்டும். ஒற்றை வசனங்களை அங்கும் இங்குமாக படித்துவிட்டு அலப்பறை பண்ணக்கூடாது. முழுமையாக அறிய வேண்டும். ஆன்மீக போராட்டத்திற்கு இறை வார்த்தை பெருந்துணை புரியும். ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களை அறிந்ததால் தான் நாம் பேச முடியும். அடுத்ததாக வலிமை, ஆற்றல், பணம், பொருள், புகழ், பேராற்று, பெருமை, இவை அனைத்திற்கும் மேலாக பற்றுறுதி, ஆண்டவர் மீது கொள்ளுகிற பற்றுறுதி மிகவும் முக்கியமானது. சாத்தான் இறுதியில் வெல்லவே முடியாது. சாத்தானை வெல்ல முடியும். ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். இயேசுவே பதிலாய் இருக்கிறார். சாத்தான் ஜெயிக்கும் என்று ஒரு காலம் நாம் நம்பிவிடவே கூடாது. ஆகவே நாம் இதனை உறுதி செய்ய வேண்டும். இந்த வசனத்தை படிக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு கருத்து இதுதான். நம்முடைய கத்தோலிக்கர்கள் பைபிளை கொஞ்சம் கொஞ்சம் அறிந்திருக்கிறார்கள். நிறைய பேர் வாங்கி சிப்பு போட்டு வீட்டில் பத்திரமா மூடி வச்சிருக்கிறாங்க. அதை வாசிக்கிறது இல்லை. அவர்களை தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். பைபிள் வந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய களஞ்சியத்தில், கருவூலத்திலிருந்து நமக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கொடுப்பினை, ஒரு கொடை அது. அதை இன்றைக்கு யாரோ வர்றவங்கெல்லாம் கையில வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக திருச்சபை தன்னுடைய வழிபாட்டிலும் வாழ்விலும் தன்னுடைய ஆன்மீகத்திலும் தன்னுடைய அனைத்திலும் அது பயன்படுத்தி வந்திருக்கிற அரிய பொக்கிஷம் அது. அதை நாம் கையில் எடுத்து அறிதல் வேண்டும். இன்னைக்கு என்ன பிரச்சனை என்றால், இவன் சாத்தான் சோதிப்பதை போல ஒரு வசனத்தை சொன்ன உடனே நமக்கு பதில் சொல்ல அடுத்த வசனம் தெரியல. ஆகவே சாத்தான் பெரியவனாக நம்மை வெற்றி கொண்டு போய் விடுகிறான். ஆட்களை இழுத்து கொண்டு போய் விடுகிறான். காத்துல கிடக்கிறத கடத்தி போட்டு வெள்ளையும் சொல்லையுமா இன்றைக்கு மக்கள் அப்படியே அலைவதை நாம் பார்க்கிறோம். பரிதாபமாக இருக்கிறது. ஏமாந்து போக வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம். பைபிளில் என்ன எழுதியிருக்கிறது என்பது மட்டுமல்ல, எனவும் எழுதியிருக்கிறது, மேலும் எழுதியிருக்கிறது. அதனை நாம் தெரிந்து கொள்கிற பொழுதுதான் இந்த ஆன்மீக போராட்டத்திலே நாம் வெற்றி பெற முடியும். தவக்காலத்திலே இறை வார்த்தை வாசிப்பு, இறை வார்த்தையில் ஆழம் செல்லுதல் முக்கியம். தவக்காலத்திலே இறை வேண்டலோடு நோன்பும் மிக மிக முக்கியம். தவக்காலத்திலே வெற்றியுள்ள ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். இந்த உலகத்தின் செல்வங்கள், இந்த உலகத்தின் அழகுகள், இந்த உலகத்தின் புகழ்கள், இவற்றை விட ஆண்டவரிடத்தில் பற்றுறுதியோடு இருப்பது மேலானது. அழகையானவன் அவரை விட்டுவிட்டு பின்னால் வருவதற்காக அவன் சென்று விடுவான். அதே சாத்தான் நம்மை சோதிக்க வந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்வில் அவன் குறுக்கிடுவான். இறை வார்த்தை, இறை வேண்டல், ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நாம் சாத்தானை வெல்வோம். நம்முடைய தவக்கால பயணம் தொடரட்டும். ஆமென்.